வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, மற்றுமொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மலையகத்தினுடைய இளம் அரசியல் தலைவராக இப்பொழுது உருவெடுத்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் திலக் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் திலக் அவர்களே. வணக்கம். பொதுவாக மலையகத்தினுடைய அரசியல் எழுச்சி அல்லது அரசியல் போராட்டங்கள் என்பது மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான், அதற்கு முன்பு பல்வேறு தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். மலையக மக்களுக்காக பலர் உயிர் நீத்திருக்கிறார்கள். தேசிய விடுதலை போராட்டத்திலும் மலையக இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்களிலே மலையகத்தை சார்ந்தவர்கள், எனக்கு தெரியும் ஒரு சில விடுதலை இயக்கங்களினுடைய உயர் பதவிகளில் கூட மலையகத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும், அதாவது மற்ற தேசிய இனங்களுக்கு இருப்பது போன்ற அந்த தொடர்ச்சி, போராட்டத்தினுடைய தொடர்ச்சி மலையகத் தமிழர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் இந்த மலையகத்தை பொறுத்த வரையிலே சௌமியமூர்த்தி தொண்டமான், மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானுக்கு பிறகு இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பிடிக்குள் இருந்த மலையகத்தினுடைய அந்த பிடியிலிருந்து முதலாவது ஒரு புரட்சிகர தலைமை என்ற ஒரு மாற்றத்தை மலையக மக்கள் முன்னணியினுடைய பெரியசாமி சந்திரசேகரன் ஏற்படுத்தியிருந்தார். அவருடைய வருகையை மலையகமும் இலங்கையினுடைய ஏனைய சிறுபான்மை தேசிய இனங்களும் ஒரு புதிய வரவாகவும் எழுச்சிகரமான வரவாகவும் எடுத்துக்கொண்டிருந்தன. மலையகத்தினுடைய இளைஞர்கள், மலையகத்தினுடைய யுவதிகள் புதிய மாற்றத்தை விரும்புவர்கள் அவரிடமிருந்து பலதை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆரம்ப காலத்திலே அவருடைய போராட்டங்கள், அவருடைய வழிமுறைகள் ஒரு புரட்சிகர தோற்றத்தை கொடுத்திருந்தாலும் கூட பிற்பட்ட காலங்களிலே மலையக மக்கள் முன்னணியும் ஒரு தேசிய அரசாங்கங்களோடு பேரம் பேசுகின்ற அல்லது அமைச்சு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு கட்சியாக மாற்றம் பெற்றதான ஒரு விமர்சனங்கள் எழுந்திருந்தன. அந்த கட்சிக்குள்ளும் அந்த விமர்சனங்கள் இருக்கின்றன. அடுத்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இப்பொழுது அமைச்சர் திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய முன்னணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு மாற்றீடான ஒரு கட்சியாக மலையகத்திலே தோற்றம் பெற்றிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலும் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த அமைச்சர் திகாம்பரத்தினுடைய எழுச்சி என்பது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்தாலும் கூட நல்லிணக்க அரசாங்கத்தோடு தான் அவர் ஆட்சியிலே ஒரு பெரும் பங்கை வகிக்கின்ற ஒரு கட்சியாக மாற்றம் பெற்றிருக்கின்றார். இந்த 5 வருட காலம், எதிர்வரும் 5 வருட கால நல்லாட்சியிலே இந்த தொழிலாளர் தேசிய முன்னணியும் முன்பிருந்த கட்சிகள் போல் இந்த தேசிய நீரோட்டத்தில் கரைந்து விடுமா, அல்லது மலையக மக்களுக்கான விடிவை நோக்கிய போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமா? உங்களது நியாயமான பயத்துக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இது ஒரு நியாயமான பயம். இந்த அச்சம் எழும்ப வேண்டும். இப்படியான ஒரு நிகழ்வு நடந்த பிறகு இப்படி செய்து விட்டார்கள் என்பதை விட நடப்பதற்கு முன்பதாக இதை ஞாபகம் ஊட்டுவது சரியான நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன வரலாற்றிலிருந்து பார்க்கின்ற பொழுது அந்த தேசிய இலங்கையின் தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்களோடு தொடர்புடையதான மலையகத்தின் பங்களிப்பு பற்றி பேசியிருந்தீர்கள். மலையக மக்கள் முன்னணியின் உருவாக்கத்தில் அதன் தலைவராக, ஸ்தாபக தலைவராக சந்திரசேகரன் அவர்கள் வெளிப்பட்டாலும் கூட அதனை உருவாக்கும் பின்னணியில் இந்த தேசிய விடுதலை இயக்கங்களோடு தொடர்புடைய ஆளுமைகளின் செல்வாக்கு அதிக அளவில் இருந்தது. நாங்கள் பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியும். காதர் அவர்களின் செல்வாக்கு, வி.டி. தர்மலிங்கம் அவர்களின் செல்வாக்கு, லோரன்ஸ் அவர்களின் செல்வாக்கு, மூனா சிவலிங்கம், இது போன்ற பல்வேறு ஆளுமைகள் அதன் பின்னாளில் இருந்தார்கள். குறிப்பாக அந்த கருத்துருவாக்கத்தை வடிவமைப்பதில் ஈரோஸ் என்கின்ற விடுதலை இயக்கத்தோடு அந்த காலத்தில் தொடர்பில் இருந்த B.A. காதர் அவர்களின் வகிபாகம் மிக முக்கியமான ரோலாக இருந்தது. இந்த நிலையை தான் நீங்கள் எழுப்புகின்ற கேள்வியில் எவ்வாறு அது சரிவுக்குள்ளானது என்கின்ற கேள்வி. நான் மறைந்த தலைவர் சந்திரசேகரன் அவர்களுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதாக இந்த பதிலை சொல்லவில்லை, அதை தெளிவாக இருக்கிறேன். நிலைப்பாடு அதுதான். அந்த கருத்துருவாக்கம் செய்தவர்கள் எல்லாம் ஒருவித அந்த விடுதலை இயக்க செயற்பாட்டினிருந்து அரசியலுக்குள் பிரவேசம் செய்கிறார்கள். தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருந்து தான் வருகிறார். எனவே கருத்துருவாக்க செயற்பாடு என்பது ஒரு வேறு மட்டத்தில் இருந்து வந்தாலும் கூட அதற்கான தலைமையை தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் தலவாக்கலை பகுதியின் அமைப்பாளராக இருந்த ஒரு இளைஞரைத்தான் அவர்கள் தெரிவு செய்தார்கள். இது அதாவது தத்துவார்த்த நிலையின் உருவாக்கத்திற்கும்
நடைமுறையில் மக்களை அணுகுவதற்குமான ஒரு இணக்கப்பாட்டிற்கான புள்ளி. அங்கே ஒரு ஜனரஞ்சகத்தன்மை தேவைப்படுகிறது. இந்த இவர்களது தத்துவார்த்தத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கு ஒரு ஜனரஞ்சக தலைவர் தேவைப்படுகிறார். அப்படியான ஒரு நிலையைத்தான் சந்திரசேகரின் தெரிவு என்பது அமைந்திருந்தது. எனவே சந்திரசேகரனுக்குள் முழுமையாக இந்த தத்துவார்த்தம் இருந்ததா என்கின்ற கேள்வி எழுகிறது. இது அவரை அபகரித்து ஏற்படுத்துவதற்காக இல்லை, அவரது குறைத்து மதிப்பிடுவதாகவும் இல்லை. இந்த நிலையில் நான் அதை விமர்சன ரீதியாக பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பமும், அல்லது 2000க்கு பின்னர் பிரவேச அரசியலுக்குள் நாங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணமும் கூட 2000ஆம் ஆண்டளவில், அதாவது 90களில் உருவாக்கப்படுகின்ற மலையக மக்கள் முன்னணியின் அந்த கருத்துருவாக்க செயற்பாட்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது அந்த தளர்வு எவ்வாறு வருகிறது என்றால், இந்த தத்துவார்த்த பிடி எப்படி கை நழுவி செல்கிறது என்றால், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருந்தவர் என்கின்ற அடிப்படையில் அவரிடம் எங்கோ ஒரு மூலையில் அந்த பாசம் இருந்திருக்கிறதாக நான் உணர்கிறேன். அந்த கடைசியாக என்னதான் மாற்று நடவடிக்கை பற்றிய சிந்தனைகள், மலர்ச்சிகள், செயற்பாடுகள் இருந்தபோது அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. பல்வேறு நீங்கள் சொன்னது போல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு மாற்று அரசியல் அமைப்பை முன்வைத்தவர் அல்லது பிரதானமானவர். அதற்கான தத்துவார்த்தத்தை அவரது அரசியல் அணி அவருக்கு கொடுத்தது. தனி வீடமைப்பு திட்டம் இன்று திகாம்பரம் அவர்கள் முன்னெடுத்தாலும் கூட அதனை முன்வைத்து செயற்படுத்தி காட்டியவர் சந்திரசேகரன் அவர்கள் 96ஆம் ஆண்டு சந்திரிகா அவர்களின் காலத்தில். இன்று அமைச்சராக நின்று செயற்படுத்தக்கூடிய திகாம்பரம் அவர்களும் கூட அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய தலைவன் என்றே அவர் சொல்லியிருக்கிறார். அவர் மலைய மக்கள் முன்னிலிருந்து வந்தவர், மலைய மக்கள் முதல் அரசியல் பிரவேசம் செய்தவர். அவர் விட்டு சென்ற பணிகளை தான் நான் தொடர்கிறேன் என தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதில் மாற்றுக்கருத்தில்லை. அந்த பாசம் என நான் சொன்னது, இந்த அரசியல் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது, அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒருபுறம் இருக்க, செயற்பாட்டில் இருப்பவர்களுக்கு அந்த முன்னைய தங்களது அணி சார்ந்த அரசியல் பிரவேசம் சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மனதின் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுதாப பக்கம் இன்றும் கூட சில இடத்தில் அதை வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அண்மையில் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சௌமூர்த்தி தொண்டமான் அவர்களின் பிறந்த தினத்துக்கு ஒரு சிறப்பு செய்தியோ நிகழ்வை ஏற்பாடு செய்ததாகவும் அது பற்றியான ஒரு விமர்சனம் விழுந்திருந்தது. என்னிடம் கேட்டவர்களுக்கு நான் சொன்னேன், அது அவருக்குரிய பொறுப்பு. இன்று அவர் மலைய மக்கள் முன்னணியின் தலைவராக இருக்கலாம், ஆனால் அவர் வளர்ந்து வந்த இடம், அவர் மனப்பூர்வமாக அதை சொல்கிறார். என்னை ஆளாக்கியவர், என்னோட அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் சௌமூர்த்தி தொண்டமான் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்ற பொழுது அதனை நாங்கள் ஒரு பாரிய அரசியல் நிகழ்வாக பார்க்காமல் அது அவர் தனிப்பட்ட சார்ந்ததாக இருக்கணும். சந்திரசேகரன் விடயத்தில் நடந்தது அதுவே அவரது அரசியல் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு கட்டத்திற்கு இட்டு சென்று அந்த ஓரத்தில் எழுந்த பாசம் முழுமையான பாசமாக மாறி மல்லியப்பு சந்தியிலே நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்த சம்பள உயர் போராட்டத்துக்கான சத்தியாகிரகத்தில் என்று மேடை ஏறி கரம் கோர்த்தாரோ அன்றுடன் அது நொறுங்குகிறது. அங்குதான் அது பிழைக்கிறது. அதுவரைக்கும் அந்த தன்மை, அந்த வேறுபட்ட தன்மையும் மாற்று சக்தி ஒன்றை கட்டியெழுப்பிவிடாமல் என்ற நம்பிக்கையும் எழுகிறது. அன்றுதான் நான் தீர்மானித்தேன், நாங்கள் சந்திரசேகரன் விட்ட இடத்தை நிரப்ப வேண்டியிருக்கிறது. எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது திகாம்பரம் என்கின்ற இந்த இருந்திருக்கக்கூடிய எழுச்சி மாற்றம் வருமா, அல்லது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அவர் அங்கே இருந்தார், இப்பொழுது அந்த நல்லாட்சி காலத்தில் அது செய்ய முடியுமா என்கின்ற நிலைப்பாடுகின்ற பொழுது இதில் தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாடு முக்கியம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் இந்த வளர்ச்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு அவர்களை விமர்சிப்பதை மாத்திரமே அரசியலாக செய்வதாக இருந்தால் இன்னும் 100 வருடத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கும். இந்த விமர்சனத்தை செய்பவர்களும் அவர்கள் நோக்கி அதை செய்து கொண்டிருக்கலாம். நாங்கள் அவதானிக்க வேண்டிய புள்ளி, அந்த விமர்சனத்தை அடையாளம் கண்டு எந்த புள்ளியிலிருந்து அதனை மாற்றுவதற்கான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் நாங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் சந்திரசேகரன் போன்று, பிபி தேவராஜ் சதாசிவம் தலைமையிலான அந்த அணியினர் போன்று, அதற்கு முன்பதாக பல்வேறு தலைமைகள் அதிலிருந்து பிரிந்து சென்ற அந்த தலைமைகள் போன்று அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு மாற்றான அரசியல் இயக்கம் ஒன்றை கட்டி எழுப்பிய போது விட்ட தவறுகள் என்ன என்பதையும் அடையாளம் கொண்டு அடுத்த அணி வருகின்ற பொழுது அதில் சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது நான் செய்து கொண்டிருப்பது கூட அப்படியான ஒரு முயற்சி தான். இந்த இடத்திலே நீங்கள் சொன்னீர்கள், மலையக மக்கள் முன்னணியுடைய தலைவர் சந்திரசேகரனுக்கு அந்த தத்துவார்த்தம் இருந்ததோ தெரியாது, அந்த தத்துவார்த்தத்தை பின்னிருந்தவர்கள் கொடுத்தார்கள் என்று. இதே கேள்வியை நான் அமைச்சர் திகாம்பரத்தை மலினப்படுத்துவதற்காக நான் கேட்கவில்லை. அமைச்சர் திகாம்பரத்துக்கு அந்த தத்துவார்த்த பார்வை அல்லது அந்த சமூக நோக்கு இருக்கா என்ற ஒரு கேள்வி என்னுள் பல தடவைகள் எழுந்திருக்கின்றன. அதற்கு நீங்களே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். கடந்த ஆட்சி காலத்திலே, அதாவது சிறுபான்மை தேசிய இனங்களால் விமர்சிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திலே
அமைச்சர் திகாம்பரம் முக்கிய பங்கினை வகித்திருந்தார். பின்பு அந்த நல்லிணக்க அரசாங்கம் ஏற்படுத்துகின்ற முயற்சிகளிலே தேர்தல் காலங்களிலே அவர் ஒரு குறுகிய காலத்துக்குள் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருந்தார். ஒரு 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 தடவை அறிவித்திருந்தார், நான் மஹிந்த ராஜபக்ஷவுடனேயே இருக்கிறேன் என்று. பின்பு ஒரு குறுகிய காலத்திலே திடீரென்று சொல்லியிருந்தார், அதை பல்ட்டி அடித்தல் என்று கூட சொல்லலாம். திடீரென்று அடுத்த ஒரு பரிமாணத்தை எடுத்திருந்தார். நான் இல்லை, அவரிடமிருந்து மீண்டும் நாங்கள் வருகிறோம், புதிய நல்லிணக்க அரசாங்கத்தோடு இணைகிறோம் என்று. எனவே இங்கு அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த தடுமாற்றம் என்பது அது அந்த தடுமாற்றத்தை ஒரு தத்துவார்த்த ரீதியான தடுமாற்றமாக இவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர் தன்னுடைய இருப்பு தொடர்பாக ஏற்படுத்திய தடுமாற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே இவ்வாறான தடுமாற்றம் ஏற்படுகின்ற தலைமைத்துவத்தோடு இந்த தொழிலாளர் தேசிய முன்னணியில் தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் சிந்திக்கின்ற உங்களுடைய செயற்பாடு இந்த கட்சியையும் அந்த தலைமைத்துவத்தையும் எதிர்காலத்திலே தடம் புரளாமல் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தருமா, அல்லது அந்த தத்துவார்த்தத்தை விட்டு இந்த கட்சியோ தலைமையோ மாறுகின்ற பொழுது அந்த இடத்திலே உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இவர்களோடு ஒத்து ஓடுவதாக இருக்குமா, இல்லது விலகிச் செல்வதாக இருக்குமா? நிச்சயமாக. மீண்டும் அந்த நியாயமான பயத்துக்கு நன்றி. உங்களது அந்த கேள்விக்கும் திறந்த மனதுடன் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள். என்னை நோக்கியும் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டும் இதுதான், இவர் திகாம்பரத்தின் பின்னால் செல்கிறார், திகாம்பரத்தின் அரசியல் என்ன என்பதாக. மீண்டும் அதே புள்ளிக்கு நான் வருகிறேன். காதர், தர்மலிங்கம், லோரன் இப்படி ஒரு தத்துவார்த்த நிலையில் இருந்து செயற்பட்டவர்கள் சந்திரசேகரன் போன்ற ஒரு ஜனரஞ்சக தலைவரை ஏன் தெரிவு செய்ய வேண்டும்? அதை நான் சொன்னேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதை குறைத்து மதிப்பிடவில்லை. எங்களுக்கும் எங்கள் மக்களிடத்துக்கு செல்வதற்கு இந்த ஜனரஞ்சகத்தன்மை அந்த தெரிவு சரி. நான் இன்றும் கூட அந்த தெரிவை நான் பிழை சொல்லவில்லை. அங்கே ஒரு இடத்தில் நான் வைக்கின்ற விவாதம் வேறு விதமானது. அவரிடத்தில் இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பாசம் என்று சொன்னேன் அல்ல, அது திகாம்பரத்திடம் இல்லை என்பது மாத்திரம்தான் இங்கே இருக்கிற வேறுபாடு. அதை தவிர மஹிந்தைக்கு ஆதரவு கொடுத்தார், மைத்திரிக்கு மாறுவதற்கான நிலைப்பாட்டை எடுத்தார், பல்ட்டி அடித்தார் என்பது திகாம்பரத்திற்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட விஷயம் அல்ல. அது முஸ்லீம் காங்கிரஸுக்கும் பொருந்தும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஒரு வகையில் சுற்றி வளைத்து தள்ளி வைத்து பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் பொருந்தும். 2010 ஆண்டு தேர்தலிலே அப்பொழுதுதான் யுத்தத்தை நிறைவு செய்து 2009 ஆண்டு யுத்தத்தை நிறைவு செய்து விட்டு வந்த தளபதி சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளிக்கின்ற நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கிறது. நிச்சயமா. அதனால் அந்த அத்தகையான ஒரு கொடுகுப்பிடிக்குள் திகாம்பரத்தை மாற்ற நிறுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த பொது அரசியல் செல்நெறியில் என்னை கேட்டார்கள், 18வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவளித்த திகாம்பரம் தானே இப்பொழுது 19வது. நிச்சயமாக நான் சொன்னேன், எந்த 17வது திருத்தத்தை கொண்டு வந்து தான் அதிகாரத்தை குறைத்து கொள்வதாக சொல்லுகின்ற மாறுதட்டி கொள்கிற எங்கள் ஜனாதிபதி அவரே 18வது ஆதரவாக வாக்களித்தவர் தான். அது களத்திலிருந்து விளையாடுபவர்களுக்குள்ள பிரச்சனை. நாங்கள் சொல்லுவோமே, தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு இந்த கட்சியை அப்படி பிடித்திருக்கலாம், இப்படி பாய்ந்திருக்கலாம். அது அந்த களத்தில் விளையாடுகிற அந்த ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் அந்த களம் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவர்கள் எவ்வாறு விளையாடி இறுதியாக பார்க்கப்படுவது எங்கே வெற்றியை நோக்கி தனது அணியை அழைத்துச் செல்வது என்பதுதான். எனவே இலங்கையில் வாழ்கின்ற சிறுபான்மை சமூகங்கள் எல்லோருமே பின்பற்றி வந்திருக்கிற ஒரு அரசியல் செல்நெறி முஸ்லீம் காங்கிரஸை உருவாக்கிய அஷ்ரஃப் அவர்களின் அரசியல் செல்நெறியாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற முஸ்லீம் காங்கிரஸின் அரசியலாக இருக்கட்டும், அதே போல் அதிலிருந்து பிரிந்து சென்று செல்கின்ற மக்கள் காங்கிரஸின் அரசியலாக இருக்கட்டும், இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோற்கடிப்பதற்காக அதிலிருந்தே ஒரு பிளவை ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், இந்த நாட்டில் அரசியல் மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான பல்வேறு தந்திரோபாயங்கள் பல்வேறு காலகட்டங்களிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒட்டுமொத்த செயற்பாடை செய்து வந்த எல்லா அரசியல்வாதிகளின் ஒருவராகத்தான் திகாம்பரத்தையும் பார்க்க முடியுமே தவிர திகாம்பரத்திற்கு மாத்திரம் அதை பொருத்தி பார்ப்பது என்பது தவறு என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதற்கு அப்பால் திகாம்பரம் என்கின்ற ஒரு ஆளுமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஆளுமை ஏனென்றால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தத்துவார்த்தமாக எதிர்கொள்வது என்பது எந்த விதத்திலும் கடினமான காரியம் ஒன்றே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தத்துவார்த்த ரீதியாக தவறாக கட்டமைக்கப்பட்ட அமைப்பு என்பதை என்னால் நிறுவ முடியும். ஏன் இவர்களால் 200 வருட கால பிரச்சனையை 80 வருட கால அரசியல் செய்து முடிக்கவில்லை என்றால், நான் தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் எந்த ஒரு நபரையும் குற்றம் சாட்டாது அந்த அமைப்பு கட்டியெழுப்பப்பட்ட தத்துவார்த்த தளம் தவறு என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். நான் உங்களுக்கு அது நேரம் கிடைக்கும் போது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் விரிவாக பேசலாம். ஆனால்
திகாம்பரம் என்கின்ற ஒரு ஆளுமையினூடாக நாங்கள் ஏன் இதனை செய்யலாம் நினைக்கிறேன் சொன்னால், தத்துவார்த்த ரீதியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை எதிர்க்கிறோம் என்கின்ற பெயரில் எங்கோ ஒரு மூலையிலிருந்து எழுதி கொண்டு மாத்திரம் இருக்கின்ற ஒரு நிலையில், இணையதளத்திலும் அங்கேயும் இங்கேயும் மறைமுகம் மறந்திருக்கின்றனர், களத்தில் அவர்களை சந்தித்து அவர்களை எதிர்கொள்கிற, அவர்களின் அடக்குமுறை எதிர்கொள்கிற துணிந்த தலைவராக நான் திகாம்பரம் அவர்களை இப்போதும் அடையாளப்படுத்த முடியும். அந்த துணிவு மலையகத்துக்கு எப்பொழுது வருகிறதோ, மலையக இளைஞர்களிடத்தில் எப்போது வருகிறதோ அப்போதுதான் அவர்கள் எதிர்கொள்ள முடியும். அந்த துணிவை தான் அவர்களிடம் பார்க்கிறேன். நான் அந்த ஆளுமையை பார்க்கிறேன். அந்த துணிவுக்கு பின்னால் நான் செல்ல தயாராக இருக்கிறேன். அதற்கு நான் தோள் கொடுக்கிறேன். எனக்கு அவருக்கு அந்த துணிவு இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு தலைவராக அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களது தத்துவார்த்தத்தை இலகுவாக நாங்கள் கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என கேட்டால் நான் நிச்சயமாக வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்ன ட்ரஸ்ட் என்ற நிறுவனம் திரும்பவும் மக்களின் சேமநலன விடயங்களுக்காக முதலாளிகளிடத்தில் கையளிக்கின்ற பொழுது அதற்கு மாறான அரசாங்க பொறுப்பில் உள்ள அதிகார சபை ஒன்றை நாங்கள் நிறுவ வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எங்களது தலைவர் திகாம்பரம் அவர்களுக்கு முன்வைக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து இன்றைக்கு அனுமதி பெற்று மலையகத்தில் புதிய கிராமங்கள் ஒன்றை உருவாக்குவதற்கான அதிகார சபையை கொண்டு வருகிற தைரியம், துணிச்சல் திகாம்பரத்திடம் இருந்திருக்கிறது. அதனை கேட்டுக்கொள்கின்ற பக்குவம் இருந்திருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசிடம் இல்லாததும் தொழிலாளர் தேசிய முன்னணியிடம் இருக்கிறதும் அதுதான். இதுதான் இப்பொழுது நான் உலகுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அந்த 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 அதை புரிந்து கொண்டு செய்கிற அதுபோல 7 பட்ச காணி சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம், அதுபோல பல்வேறு விடயங்களாக இருக்கலாம். நாங்கள் அந்த தத்துவார்த்த பின்னணியை உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது அதனை உள்வாங்கிக் கொள்பவராக செயற்படுபவராக இருந்திருக்கிறாரே தவிர மற்றபடி அவ்வப்போது அரசியல் தடுமாற்றங்கள் காலத்துக்கு காலம் இருந்திருக்கிறது. அது தனிப்பட்ட திகாம்பரத்துக்கு மாத்திரம் நேர்ந்ததல்ல. அதுபோன்ற பல ஆளுமைகளை நான் எடுத்துச் சொல்ல முடியும். நானும் அரசியல் தளத்தில் அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் என்ற வகையிலே ஒரு பொதுநிலை விடயமாகவே இதை பேசிவிட்டு இது ஒரு விவாதமாக வருகிறது. அதாவது நிச்சயமாக நீங்கள் சொன்னீர்கள், களத்தில் நின்று களமாடுவது. அந்த களமாடுகின்ற பொழுது அதுதான் இலங்கை சிறுபான்மை தேசிய இனங்களினுடைய கடந்த கால அரசியல் போராட்டங்களினுடைய தோல்வியாகவும் காணப்படுகிறது. ஒவ்வொரு சிறுபான்மை தேசிய இனங்களும் களத்திலே இருக்கின்ற நிலைமைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது எடுக்கின்ற முடிவுகள் ஒரு தொலைநோக்கு பார்வையற்ற முடிவுகளாக இருந்திருக்கின்றன. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தோல்விக்கும் தத்துவார்த்தத்துக்கும் நடைமுறைக்கும் இடையில் காணப்படாத ஒற்றுமை. தத்துவார்த்தம் வேறு விதமாக இருக்கும், அவர்களுடைய நடைமுறை இன்னொரு விதமாக அமைந்திருந்தது. எனவே தத்துவார்த்தமும் நடைமுறையும் எங்கு ஒருங்கு சேர்கிறதோ அங்குதான் சிறுபான்மை தேசிய இனங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. விடுதலை போராட்ட இயக்கங்களினுடைய தோல்வி என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால், தத்துவத்தை விட ஆயுதம் எங்கு தலை தூக்கியதோ அங்கு தோல்வியின் ஆரம்பித்து விட்டது. அதுபோலத்தான் சிறுபான்மை தேசிய இனங்கள் இன்றும் சிந்திக்க முடியாத அல்லது சிந்தித்தும் அதை செயற்படுத்த முடியாத ஒரு விடயமாக தத்துவார்த்தமும் நடைமுறையும் காணப்படுகின்றது. எனவே அந்த நடைமுறையை இந்த சிறுபான்மை தேசிய இனங்கள் மாற்ற வேண்டும் அல்லது அதற்காக போராட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதனுடைய போராட்டத்தை திலகர் பொதுச் செயலாளராக இருக்கின்ற தொழிலாளர் தேசிய முன்னணியில் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? நிச்சயமாக இன்று நாங்கள் செய்திருக்கிறதே ஒரு போராட்டமும் ஒரு அணுகுமுறையும் தான், ஒரு வெற்றியும் தான். தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவர் திகாம்பரத்தின் தந்தையார் எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாதவர், ஒரு தோட்ட தொழிலாளி. தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் திலகர், அவரது தந்தையார் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் கிடையாது, ஒரு தோட்ட தொழிலாளி. தோட்டத் தொழிலாளிகளின் பிள்ளைகளாக இந்த கட்சிகளை பொறுப்படுத்தவர்கள் அதனை செயற்பாட்டுக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அமைச்சராகவும் உறுப்பினராகவும் இருக்கிற அளவுக்கு உள்ளக ரீதியாக, உங்கள் விடயத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக உள்ளக ரீதியாக பல்வேறு போராட்டங்களை சந்தித்து தான் இந்த இலக்கை அடைந்து முடிந்தது. நாங்கள் எதிர்கொண்டது ஒன்றும் ஒரு இலகுவான அரசியல் எதிரிகளை அல்ல. மலையக மக்கள் என்றால் மலையக மக்களின் தொழிற்சங்க பிதாவான நடேசையரை மறந்துவிட்டு சௌமியமூர்த்தி தொண்டமான் என்கின்ற உச்சரிக்கின்ற அளவுக்கு பேரை நிலைநிறுத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு பின்னால் வந்த பல தொழிற்சங்க தலைவர்களை இலகுவாக மறந்துவிட்டு, எத்தனை பேருக்கு கே ராஜலிங்கத்தை தெரியும்? கே ராஜலிங்கம் தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் என்று எத்தனை பேரால் உச்சரிக்க முடிகிறது? ஸ்தாபக தலைவர் கே ராஜலிங்கம். அவரது சொந்த வீட்டை, சொந்த காணியை அடமானம் வைத்து புசல்லாவிலே சரஸ்வதி கல்லூரியை உருவாக்கியவர். இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கத்தினராக இருந்தவர். எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி மழுங்கடிக்கப்பட்டு வெள்ளையன் திருத்துவ கல்லூரியிலே முழு தலைமைத்துவ பண்புகளோடு வந்து உருவாக்கி தொழிலாளர் தேசிய சங்கத்தை உருவாக்கிய தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஸ்தாபக தலைவர் வி.கே. வெள்ளையன் தான்
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக இருந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஆளுமைகள் எல்லாம் மறக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு உள்ளக ரீதியாக மலையக மக்களுக்குரிய ஒரு தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நாங்கள் இந்த பயணத்தின் போது செய்திருக்கிறோம். முதலில் இப்பொழுது நான் செய்ய வேண்டியது எல்லாமே, நீங்கள் அந்த சிறுபான்மை சமூகத்திற்கான பங்களிப்பை செய்வது எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் எங்களை தேசிய மட்டத்தில் நான் கொண்டு வர வேண்டிய 3 நிலைகள் பற்றி சொன்னேன். முதலாளித்துவ ரீதியான போராட்டத்துக்கு மத்தியிலும் இன ரீதியாக நாங்கள் இந்த நாட்டில் தனித்துவமான ஒரு இனம் என்பதை நிறுவுவதற்கே எங்களுக்கு அதிகமான காலம் தேவைப்படுகிறது. இன்றும் கூட வத்துக்கரே தெமல்ல, தோட்டப்பகுதி தமிழர்கள் என அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது சிங்கள சூழல் மாத்திரமல்ல, முஸ்லீம் சூழலையும் கூட தோட்ட தொழிலாளர்கள் தான் முழு மலையக மக்களும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வடக்கு கிழக்கிலும் கூட, குறிப்பாக வடக்கில் இந்த மக்களை ஒரு 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 குறைந்தபட்ச தளத்தில் வைத்து பார்க்கின்ற ஒரு தன்மை இன்றும் காணப்படுகிறது. என இவர்களுக்கெல்லாம் மத்தியில் எங்களை நாங்கள் யார் என நிறுவ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்றைய நிலையில் கடந்த 1 வருட காலத்தில் நீங்கள் பாராளுமன்றத்தில் எடுத்து பார்த்தாலும் கூட மலையக மக்கள் தொடர்பாக பேசப்பட்ட விஷயமும் அதனூடாக பேசுபொருளாகிய விஷயமும் இன்று மலையக மக்கள் தொடர்பாக தேசிய ரீதியாக சர்வ ரீதியாக ஒரு பார்வை கொண்டு வருவதற்கான தளத்தை உருவாகி இருக்கிறது. எனவே அந்த நிலையில் முதலில் நாங்கள் எங்களை கட்டமைக்க வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் சக சமூகமான உறவாடல் என்று வருகின்ற பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், அல்லது வேறு அங்கே அரசியல் செய்யக்கூடிய வேறு தரப்பாக இருக்கட்டும், அல்லது முஸ்லீம் தரப்பாக இருக்கட்டும், வேறு சிங்கள அரசியல் தரப்புகளாக இருக்கட்டும், நாங்கள் எங்களது முன்வைப்புகளை செய்து அவர்களுடன் ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். எனக்குள்ள விடயம், நான் இங்கே வைக்கிற ஒரு புள்ளி, அதை செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மலையக மக்கள் தொடர்பாக கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்ன என்பதை தெளிப்படுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மலையக மக்கள் தொடர்பாக கொண்டு என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதற்கு நாங்கள் இப்பொழுது பின்வரிசையில் இருக்கிறோம். நாங்கள் தேசிய மட்டத்துக்கு வருவதற்கே இன்னும் எங்களுக்கு சக்தி தேவைப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிற சிரேஷ்ட அரசியல் அமைப்புகளாக இருக்கக்கூடிய இன்று செயற்படக்கூடிய சகோதர அந்த கட்சிகள் இந்த நிலைப்பாடை முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களது நிலைப்பாடை முன்வைக்க முடியும். நாங்கள் இந்த சகசமூக உறவுக்கும் சிறுபான்மை கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கொண்டவர்களாக இல்லை. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மலையக மக்கள் தொடர்பாக கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்ன, அதனை தெளிவுபடுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தெளிவுபடுத்த வேண்டும், மக்கள் காங்கிரஸ் தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல EPDP-ஆக இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கட்டும். இன்றைய நிலைமை பொறுத்த வரைக்கும் நான் இதை குற்றம் சாட்டவில்லை. என்னுடைய சகோதர நண்பர்களாக இருக்கக்கூடிய கட்சி அமைப்புகள், மக்கள் விடுதலை முன்னணியினர், மலையக தோட்ட தொழிலாளர்கள் என்போர் இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் எச்சங்கள் என சுட்டிக்காட்டிய அந்த அணியினர், இவர்களை அனுப்ப வேண்டும். இவர்கள் இந்தியா ஆக்கிரமித்து வைப்பதற்காக, இலங்கையை ஆக்கிரமித்து வைப்பதற்காக வைத்திருக்கின்ற ஒரு உபகரணமாக இந்த தொழிலாளர் சமூகம் இருக்கிறது. இவர்கள் பொருளாதாரத்தை அளிக்க வேண்டும் என முற்றுமுழுதாக தோட்டப்பகுதியில் இருந்த அனைத்து தொழிற்சாலைகளையும் 80களின் இறுதி கால பகுதியில் தீயிட்டு கொளுத்தியவர்கள் இன்று புரிந்து கொண்டு ஒரு நாள் பிரேரணையை பாராளுமன்றத்தில் முன்வைக்கிற அளவுக்கு ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற இந்த அதிகார சபையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள். அது ஒரு சிங்கள கட்சி, ஒரு இடதுசாரி கட்சியாக இருந்தாலும் கூட அது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. நான் இங்கே முன்வைக்கிற விடயம், நான் சொல்லுகிற இந்த சகோதர தமிழ் முஸ்லீம் கட்சிகளிடத்திலே இத்தகைய ஒரு பிரேரணை ஒன்றை நாங்கள் பெற்றிருக்கிறோமா, அத்தகைய முன்வைப்பு செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி வைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் கரம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அவர்கள் எங்களை கரம் பிடிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்பாடுகளை செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான வாய்ப்பு தாராளமாகவே திறந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆம், ஆதவன் தொலைக்காட்சியினூடாக ஏனைய சிறுபான்மை தேசிய இனங்களினுடைய கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், மக்கள் காங்கிரஸ் என்று சிறுபான்மை தேசிய இனங்கள் சார்பாக உருவெடுக்கப்பட்டுள்ள கட்சிகள், தலைமைகள் இந்த சிறுபான்மை தேசிய இனங்கள் தொடர்பாக ஒரு புரிதலுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை திலகர் முன்வைத்திருக்கிறார். எனவே அவர்களுடைய செவிகளின் போது இந்த கேள்வியை நிச்சயமாக அவர்களிடம் முன்வைப்போம். உங்களுடைய நிலைப்பாடு மலையக மக்கள் சார்ந்து என்னவாக இருக்கும் என்று. எனவே அந்த கேள்விகளை அவர்களுக்கு விட்டு சென்று இந்த மலையக மக்கள் ஆண்டாண்டு காலமாக படுகின்ற துயரங்களை இந்த தொலைக்காட்சி, ஆதவன் தொலைக்காட்சியினூடாக வெளிக்கொண்டு வருவதற்கு உதவிய திலகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஆதவன் தொலைக்காட்சி அல்லது ஊடக நிறுவனத்தின் நன்றியை தெரிவித்துக்கொண்டு
இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நன்றி திலகர் அவர்களே. நன்றி குருபரன்.